கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யாத்ராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். இந்த தயவுக்கு பேர் அசாதாரணமான தயவு, அதாவது அன்காமன் ஃபேவர் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இஸ்ரவேலின் தேவன் அவர்களை விடுவித்து அவர்களை கானானு கொண்டு போகும் பொழுது வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்விலே எகிப்தியருடைய கண்களிலே தயவிடைக்க பண்ணுவேன், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை என்று சொல்கிறார். அடிமையாய் வைத்திருந்த அந்த எகிப்திய ஜனங்கள் இப்போது இவர்களுக்கு தயவு பாராட்டுகிறார்கள். தயவு பாராட்டும் போது அவர்களை வெறுமையாய் அனுப்பாதபடி அவர்கள் வேண்டிக் கொண்டவைகளை எல்லாம் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இந்த அசாதாரணமான தயவு என்றால் என்ன? எப்போதும் கிடைக்கிற தயவு அல்ல, மிக ரேர், அதாவது அது அரிதான ஒரு தயவு, வித்தியாசமான ஒரு தயவு என்று சொல்லலாம். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே சில சமயங்களிலே இந்த அசாதாரணமான தயவை ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே கட்டளையிட்டிருக்கிறதை நானும் நீங்களும் அனுபவித்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த அசாதாரணமான தயவை சிந்திக்கும் பொழுது தயவை பற்றி நான் சொல்கிறேன். தயவு என்றால் என்ன? அன்மெரிட்டட் கிரேஸ் ஃப்ரம் காட் என்று சொல்லலாம். தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தயவு, அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு அல்லது தயவு அல்லது கிருபை என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த தயவானது நம்முடைய தகுதியை வைத்து, படிப்பை வைத்து, அழகை வைத்து அல்லது நம்முடைய செல்வத்தை வைத்து அவர் தருவதில்லை. அவருடைய அன்பை வைத்து, அவருடைய இரக்கத்தை வைத்து தான் இந்த அசாதாரணமான தயவு நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவரின் தாயாகிய மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த தயவை அவர் கட்டளையிட்டார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 30 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். உலக இரட்சகர் அவளுடைய கற்பத்தில் பிறப்பது அது சாதாரண தயவு அல்ல, யாருக்கு கிடைக்காத அசாதாரணமான தயவாகும். யோசேப் என்கிற மனிதனை ஆண்டவர் சிறையிலிருந்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போகிறார். இது உண்மையாகவே அசாதாரணமான தயவு. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாம். எஸ்தர் என்கிற ஒரு பெண்மணி, அவள் ஒரு சிறையிருப்பின் கைதியாய் வந்த அந்த மக்கள் மத்தியிலே உள்ள ஒரு பெண். ஆனால் அந்த பெண்மணி அந்நிய நாட்டிலே ஒரு பெரிய மகாராணியாய் மாறினாள். காரணம் என்ன? அசாதாரணமான தேவ தயவு. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 17 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். சாலமன் என்பவன், அவனுக்கு ஆண்டவர் அசாதாரணமான தயவை கொடுத்ததினாலே ராஜாவாய் மாறினான். அவன் காலங்களிலே ஐஸ்வர்யத்தினாலும் சமாதானத்தினால் நிறைந்து காணப்பட்டான். இதை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. இந்த அசாதாரணமான தயவை கிடைக்க நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அது ஆண்டவருடைய கண்களிலே தயவிடைக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு பயந்து, அவருக்கு அர்ப்பணித்து, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது இந்த அசாதாரணமான தயவை நமக்கு தருகிறார். அசாதாரணமான தயவு நமக்கு கிடைத்தால் என்னென்ன கிடைக்கும்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது, அந்த சாலமோனுக்கு நீண்ட ஆயுசை தந்தார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21 வாசித்தால் அவனுடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் அவனுக்கு குறைவில்லாத ஒரு நிறைவான வாழ்வை தந்தார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24 பாருங்கள். அவனுக்கு எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஆளுகையை தந்தார். அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை தயவுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். அசாதாரணமான தயவை கிடைக்க நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவராய் இயேசுவின் கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்றால் உண்மையாகவே அது அசாதாரணமான தயவு. ஆண்டவருடைய ஊழியத்திலே அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிற பாக்கியம் கிடைக்கிறது என்றால் அது அசாதாரணமான ஒரு தயவு.
ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்து கனி கொடுத்து அநேகரை ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை நாம் கெட்டுகிறோம் என்றால் அது அசாதாரணமான ஒரு தயவு. இந்த அசாதாரணமான தயவை நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் உங்களுக்கு தரும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, அசாதாரணமான தயவுக்கு ஆண்டவராயிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் வாழ்க்கையிலே தயவை நீ கட்டளையிட்டீர். ஆனால் எங்கள் வாழ்விலே அசாதாரணமான தயவை எங்களுக்கும் எங்கள் ஜனத்துக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் திருச்சபைகளுக்கும் கட்டளையிட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.